ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டே ஆஃபோட வீடியோ தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ எல்லா டே ஆஃபும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் விட்றாங்கன்னு சொல்லிட்டு டயர்டில் அப்படியே ரூம்லேயே தூங்கிடுறோம். வெளியே எங்கேயும் போக முடியல. சரி இந்த வாரம் வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் கிட்ட இருக்கிற ஜபீல் பார்க்குக்கு தான் வந்திருக்கேன். என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 dirhams. ஸோ கார்டில் பே பண்ணிவிட்டு ஒரு ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை கேட்டில் ஸ்கேன் பண்ண அப்படின்னா கேட்டு ஓப்பன் ஆகும். அப்படியே உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த ஜபீல் பார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேக் கேமரா ஆன் பண்ணி தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 ரூபா 5 dirhams வந்து கட்டிட்டிங்கன்னா உள்ளே வந்துடலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பச்சை பசேன்னு நிறையா மரம், ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்னா இந்த ஜபீல் பார்க் அப்படின்னு சொல்லலாம். நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே எவ்வளோ மரம் இருக்குன்னு, எவ்வளோ வேப்ப மரம் லைனாக நட்டு வச்சுருக்காங்க. வேப்ப மரம், அப்புறம் பேரித்தம்பழம் அந்த மரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்பிக்யூ செய்கிறவங்க அதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. சரியான ஹீட்டு இங்கே. நல்லா வேப்ப மரம் காற்று வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்லா பெரிய கிரவுண்டு. நம்ம நடந்துக்கிட்டே பார்ப்போம். அப்படியே இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இந்த பார்க்கை சுற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் இருக்குது. இந்த நிழலெல்லாம் அப்படியே உட்காந்தோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சம்மரில் வந்து ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஹீட்டு, காற்றுமே வந்து அனல் காற்றாக தான் அடிக்குது. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அங்கே துபாய் ஃப்ரேம் வந்து தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ. வீக் டேஸுங்கிறதுனால கூட்டமே இல்லை. ஸோ வீக்கெண்ட் டைமில் சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே அந்த மாதிரிலாம் வந்தோம்னா காலையிலே வந்துடுவாங்க எல்லோரும். இந்த சம்மரில் யாரும் வரமாட்டாங்க மேக்ஸிமம். இந்த பூனையை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த பூனையை வந்து வீடியோ எடுத்தேன். நம்ம ஷார்ட்ஸ்லேயும் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும். இதே பூனை தான் வரும். நம்ம என்னமோ சாப்பாடு போட போகிறோம்னு வருது. ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து தான் சாப்பிட்டேன். நான் கூப்பிட்ட உடனே அழகாக வந்துருச்சு. இங்கே பாருங்க, பூனைலாம் வந்து ஒன்றும் கடிக்காது, பயப்படவே தேவையில்லை. அழகான பூனை. எப்படி காலையே சுற்றி வரான் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஃபோனை உடச்சிடுவான் போல். ஸோ இந்த பூனை நவந்தா விடாது போல். ஸோ ஓடுவோம் நம்ம. இந்த ஒடியாருது. சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுற இடம் இது. இந்த பூனை என்னை விட்டு போகிற மாதிரி தெரில. பூனையை பார்த்துக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி என்னோடய வேலை முடியாது. ஓவராக முடி கொட்டுது அந்த பூனைக்கு. கொஞ்ச நேரம் தான் ஏறி பக்கத்தில் உட்காந்துச்சு. சட்டை ஃபுல்லாக ஒரே முடி வெள்ளை கலரில். இது மாதிரி நிறையா இருக்குது இன்னும் இந்த பார்க்கை சுற்றி. இது வந்து பார்க்கோட ஃப்ரண்ட் சைடு. இது உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு விளையாடுற இடம்.